வணக்கம் திரு ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு. இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மரணங்களை வச்சு அஇஅதிமுக அரசியல் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க ஐயா. நீங்கள் போன அஇஅதிமுக ஆட்சியில் அந்த 4 வருஷத்தில் எடப்பாடியில் வந்து நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், நடந்தா குத்தம், பேசுனா குத்தம், தூங்குனா குத்தம் அப்படின்னு தொட்டதுனரு குற்றம் சொல்லி 37,000 போராட்டம் பக்கமாக பண்ணியிருக்கீங்க. தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் போராட்டம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ண கிடையாது. இது கள்ளச்சாராய மரணம் தப்பு தானே, 60 பேர் சேர்த்தது தப்பு தானே, அதுக்கு தானே நாங்கள் பண்ணோம். சரி, சட்டசபையை வந்து சரியாக நடத்த விடலன்னு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இவங்களாவது ஆர்ப்பாட்டம் தான் ஒரு நியாயத்தான் கேட்குறாங்க சட்டசபையில். அதுக்கே நீங்கள் நேரலையை வந்து ஒளிபரப்புறது, நீங்கள் பேசுகிறது மட்டும் ஒளிபரப்புங்க, இவங்க பேசுகிறது ஒளிபரப்பில்லை. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருமே இவங்க கேட்குற நீதி நியாயம்லாம் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை செய்கிறதில்ல, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டிங்க. போன டைம் நீங்கள் அஇஅதிமுக ஆட்சியில் சட்டசபையில் என்ன பண்ணீங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சபாநாயகர் தனபாலை இழுத்து போட்டு கீழே தள்ளிட்டு அந்த இருக்கையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன கோஷம், என்ன அட்டகாசம், மக்கள் பார்த்துட்ருக்காங்க. முந்தி மாதிரி கிடையாது, எல்லாமே மக்கள் மனசில் இருக்குது. இந்த டைம் வந்து 40-40 வாங்கிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அது எதுக்காகனா வந்து மோடி எதிர்ப்பு. இந்த டைம் காங்கிரஸ் மேலே வரணும் அப்படின்னு தான் மக்கள் போட்டாங்க. 2026 அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும், அதுலேருந்து மாற்றம் கிடையாது. ஓகே, வணக்கம்.